மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியே உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தவம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். WCSC டிஜிட்டல் சொல்யூஷன் ஸ்கை யோகா ஆன்லைன் இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய்ய நண்பர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தவம். இந்த புற உலக வாழ்க்கையில நம்ம ஒரு இலக்கை, ஒரு கோலை அடையணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னா அதை அடிக்கடி நம்ம நினைக்கிறோம். அப்புறம் அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடுறோம். அந்த ஒரு விஷயத்த அடையக்கூடிய நோக்கத்தை நோக்கிய முயற்சி நம்ம செய்வோம். அப்போ மனித வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலம், நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அந்த காலம்தான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனித வாழ்க்கை வாழும்போது அதுக்கான நோக்கம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நோக்கம், கோல் என்ன அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, 6வது அறிவில் உயர்ந்து இயற்கையில் உள்ள, இயற்கையாக இருக்கின்ற எல்லா இன்பங்களையும், அந்த சந்தோஷங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சு அதுல நிறைவு பெற்று அதில் ஒரு அமைதி பெறணும். இதுதான் 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழணும். அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. இதையெல்லாம் செய்து இந்த முறையில நாம் வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம கிட்ட இருக்க குற்றங்களை எல்லாம் நாம் களைந்து இயற்கையாக இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சு அதுல ஒரு நிறைவும், அந்த அறிவில் நிறைவும் அமைதியும் அடையணும். அது மட்டும் இல்லாம அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்பும் கருணையும் அதை கொண்டு நாம் வாழணும். இறுதியில முழுமை பேறு என்ற ஒரு நிலையை நாம் அடையணும். இதுதான் மனித வாழ்க்கையோட கோல், அந்த நோக்கம் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாங்க. அதற்கான முயற்சியை ஈடுபடுவதற்கான பயிற்சி தான் தவம். ஆனா எல்லாரும் இந்த முழுமை நிலையை இறுதியில் அடையறாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறி. இந்த முழுமை நிலையை அடைய முடியாத வகையில இந்த வாழ்க்கையில, அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில இன்பம் துன்பம் அது இரண்டுமே நம்ம வாழ்க்கையில வருது. இன்பம் வந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா துன்பம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா மேஜரா பொதுவா எல்லாருக்குமே சொல்றது என்னங்கன்னா, நாங்க துன்பத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டப்படுறோம், நிறைவு இல்லை, அமைதி இல்லைன்னு தான் சொல்றாங்க. அந்த துன்பம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் துன்பம், மனத்துன்பம். உடல் துன்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பை பாதிக்கின்ற நோய் வருது, உறுப்புகள் பாதிக்கப்படுது, இதனால் நாம் கஷ்டப்படும் போது இதெல்லாம் உடல் துன்பம் என்றும். மனத்துன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளத்துல, நம்ம மனசுல அமைதி இல்லை, ஒரு நிறைவு இல்லை, மற்றவர்களை பார்த்து நம்ம நிறைய சினம் வயப்படுறோம், பேராசைப்படுறோம், சினப்படுறோம், பொறாமைப்படுறோம். இது போல அதனால ஒரு கோபம் வந்து வஞ்சமா மாறி இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்குள்ள வரும்பொழுது அது நம்ம மனதிற்கு துன்பத்தை அளிக்குது. நிறைய தீய குணங்களால நம்ம ஆட்பட்டு நம்ம அந்த வாழக்கூடிய அந்த காலத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இந்த சமயத்துல தான் யாரெல்லாம் பாக்கியம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுறதுக்கு குருமார்கள், மகான்கள்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு, இந்த முழுமை நோக்கிய பயணத்துக்கு நம்மள கரெக்டா கொண்டு போறதுக்கு இந்த பூமியில வராங்க நம்மள. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி தான் என்ன கேட்டீங்கன்னா, இந்த முழுமை நோக்கிய வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய பயிற்சி தான் யோகம் என்ற விஷயத்துல யோக பயிற்சிகளாக நமக்கு தராங்க. இந்த விஷயம் யோகா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இணைதல், இனிமை காத்தல், இணக்கமாக இருத்தல். இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொற்கள் தான். எதோட எது இனிமை காக்கணும், இணையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கும் உடலுக்கும் ஒரு இனிமை, ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கணும். அப்புறம் மனதுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கணும். அது மட்டும் இல்ல, தனக்கும் சமுதாயத்திற்கும். இப்ப உடலுக்கு எதனா வந்துருச்சுன்னா நம்ம மனசு பாதிக்குது. மனதுல எதனா பாதிப்பு வந்துச்சுன்னா அது உடலை பாதிச்சு நம்ம சோர்ந்து போயிடுறோம். இது ரெண்டுமே பாதிச்சுதுன்னா உயிர் பாதிக்கப்படுது. அப்ப இது எல்லாத்தையும் இந்த மூணுமே இணக்கமா வச்சுக்கும் போதுதான் நாம கூடயும் நம்ம இணக்கமா இருக்க முடியும். நம்ம சுத்தி இருக்கவங்க கூடயும் ஒரு இணக்கமா இருக்க முடியும். இந்த சமுதாயம் விரிந்து இருக்குது. அந்த சமுதாயத்தோடையும் நம்ம இனிமை காக்க முடியும். அப்ப இந்த இணக்கத்தோடு நம்ம பிறக்கும் போது நம்ம இந்த இணக்கத்தோடு தான் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் இந்த 5 புலன்கள் மூலமாக அந்த உலக வாழ்க்கையில நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இந்த கற்பொழுக்கம் தவறி போறது, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு தன்முனைப்பினாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் மயக்கம் மாயையினாலும் 5 விதமான பழிச்செயல்கள் எல்லாம் செய்யறோம். அந்த 5 விதமான பழிச்செயல்கள்ன்றது பொய், களவு, சூது, கற்பழிவு ஆகியவையெல்லாம். இதெல்லாம் நம்ம கிட்ட கர்மாக்களாக, கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சாமிஜி சொல்றாங்க பதிவுகள் அப்படின்னு. பதிவுகளாக நம்முடைய கருமையத்துல பதிந்து விடுது. இதுதான் மனிதனுக்கு துன்பமாக வெளியே வருது. அப்ப மனிதர்களை நல்வழிப்படுத்த இறைவனே அவதார புருஷர்களாக மண்ணில் அவதரித்து மக்களோடு மக்களாக இணைந்து துன்பங்களை போக்க யோக பயிற்சிகளை வடிவமைத்து தராங்க. அப்படி நாம் செய்த பாக்கியம்தான் நமக்கு கிடைத்த மகான் அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகால உடலை சரி செய்வதற்கு உடற்பயிற்சி தந்திருக்கிறாரு. உயிரை வளமாக செறிவாக வைத்துக்கொள்ள காயக்கல்ப பயிற்சியையும், இந்த சமுதாயத்தோடு தன் குறையெல்லாம் நம்ம ஆராய்ந்து சரி பண்ணிக்கொண்டு சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும், இந்த மனம் என்ற ஒரு விஷயத்த மனதை வளப்படுத்தி வாழ்வை நம்ம சிறப்பிக்கும் வகையில பயிற்சியை கொடுத்திருக்காரு அருட்தந்தை அவர்கள். தவம் என்ற பயிற்சியை கொடுத்திருக்காங்க. இது ஒரு உளப்பயிற்சி. இதுக்கு அகத்தவம், தியானம், மெடிடேஷன் என்று பல வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, சொற்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மனதிற்காக தான் இந்த தவ பயிற்சி. இந்த மனம்தான் மனிதன். மகரிஷி சொல்றாங்க, மனம்தான் மனிதன். மனம் நல்லா இருந்தாதான் இந்த உடல், உயிர், மனம் இது 3 இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய அறிவு என்ற ஒரு விஷயம் நமக்கு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதை நம்ம அந்த அறிவு வேலை செய்வதற்கான ஒரு பயிற்சியாக கூட இந்த அகத்தவத்தை நம்ம சொல்லலாம். இது தன்னை அறியும் பயிற்சி. நாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னுள் நமக்குள்ள இருக்கின்ற இறைவன் ஒண்ணு இருக்கு. அந்த மனதின் மறுமுனை தெய்வம். அந்த தெய்வத்தை உணரும் பயிற்சியாகவும் இந்த தவ பயிற்சியை சொல்லியிருக்காங்க. தவம் அப்படின்னாலே ஒரு மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு வாழ்க்கை நெறியாதான் அது வந்துச்சு. இப்ப தவம்னு தனியா நம்ம அதுக்கு இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே, மனிதர்கள் எல்லாமே. ஏன்னா நமக்கு அமைதியெல்லாம் குறைஞ்சிருக்கு, நிறைய தேவைப்படுது எனர்ஜி. அப்ப நம்ம இது மனித வாழ்க்கையில இயற்கையாகவே ஒரு வாழ்க்கை நெறியாகவே தான் இருந்தது. ஆனா நம்ம அதை அப்படியே அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிக்காத புற வாழ்க்கையில ஈடுபட்டு நம்ம அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது நமக்கு திரும்பவும் தேவைப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றியும் தன்னுள் இருப்பதை பற்றியும் அறியக்கூடிய பயிற்சி இந்த தவ பயிற்சி. அதுதான் அகம்னா உள்ளே அப்படின்னு. அகத்தவம்னு சாமிஜி அற்புதமாக ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அகம்னா உள்ளே என்ன அர்த்தம்? உள்ளே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாந்த திணிவு பெற்ற பகுதிதான் உள்ளம். அததான் சாமிஜி கருமையம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நம்ம செய்ய நல்லது தீயது எல்லாமே பதிஞ்சு இருக்கு. அந்த கருமையத்துல பதிவுகள் மட்டும் இருக்கான்னு கேட்டா அந்த தெய்வீக தன்மையும் இருக்கு. ஏன்னா நம்ம அங்க இருந்துதான் வந்திருக்கோம், இறைநிலையில இருந்துதான் வந்திருக்கோன்றதுனால அந்த தன்மையை
வெளிப்படுத்தணும் நம்ம. அதற்கான முயற்சி தான், அதற்கான பயிற்சி தான் தவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு உரையாடல். இது ஒரு 15 வருடத்திற்கு முன்பு நான் ஒரு டிஜிஓ ஹாஸ்பிட்டல்ல ஒட்டியிருந்த ஒரு ரொம்ப என்ன உருக்கப்படுத்திய ஒரு இது. கடவுளும் குழந்தையும் என்ற அந்த கடவுளுக்கும் குழந்தைக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடலை அங்க ஒட்டி வச்சிருந்தாங்க. ஒரு குழந்தை, அதாவது தாயின் வயிற்றில் இருக்குது இல்லைங்களா குழந்தை, அப்ப அந்த 10 மாதமும் அதுவே ஒரு தவமாக தான் இருக்குது. அது செய்யக்கூடியது அங்க தவம் தான். எந்த புற உலக தொடர்பும் இல்ல. ஆனா உயிர் அதுகிட்ட ஓடிட்டு இருக்கு. அது ஒரு தவ நிலையில தான் இருக்கு. அதுக்குதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுலாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அது யாரோட இணைப்புல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறைவனோட இணைப்புல தான் இருக்கு. அந்த குழந்தை என்னைக்கு வெளியே வருதோ, வரும்போதே சொல்லுவாங்க பாருங்க, வரும்போதே அழுதுகிட்டே வருதுன்னு. வெளியே வந்த உடனே தான் அந்த அழுகை, அதுக்கு அந்த ஒரு புலன் மூலம் அது வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயமே வெளியே வருது. அது வரைக்கும் அது ஒரு தவ நிலையில தான், தவம் தான் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம் உள்ள. அப்போ இந்த ஒரு உரையாடல், அந்த குழந்தை அது மாதிரி அந்த ஒரு குழந்தை பிறக்க தயாராக கொண்டிருக்குது. அதுக்கு முன்ன அந்த ரெடியா இருக்கு பிரசவத்துக்கு. அதற்கு முன்னாடி கடவுள் கிட்ட பேசுது. இறைவா, நீ என்ன பூமிக்கு இப்ப அனுப்ப போற. ஏன்னா நான் 10 மாசம் நிறைவு டைமுக்கு வந்துடுச்சு. நான் ரொம்ப சின்னவனா இருக்கனே, என்னால என் வேலையை எனக்கு செய்யவே முடியாத இருக்கனே, நான் இப்போ போய் அந்த பூமிக்கு போய் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு கடவுள் சொல்றாராம், பல தேவதைகளை உனக்குன்னு பல தேவதைகள் இருக்காங்க. அதுல உனக்குன்னு 2 தேவதைகளை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கேன். அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. நீ கவலைப்படாதன்னுது. ஆனா அந்த குழந்தை சொல்லுதான், நான் இப்போ உன் கூட டெய்லி பேசிக்கிட்டு உன்னோட தொடர்புலயே தானே இருக்கேன். இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அதுதான் எனக்கு வேணும்னு கேக்குதுங்களாம். அப்ப அந்த கடவுள் சொல்றாரு, நீ கவலைப்படாத. உனக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கேன்ல தேவதைகள். அது தினந்தோறும் உனக்காகவே பாட்டு பாடும். உனக்கு கவனிச்சுப்பாங்க. அன்ப உன் உன் மேல அன்பு செலுத்துவாங்க. அந்த அன்பை நீ உணரும் பொழுது, நீ மகிழ்ச்சியாக என் கூட இருக்கிறா போலயே நீ அங்க இருப்ப. கவலைப்படாதன்னு சொல்றாரு. உடனே குழந்தை, எனக்கு மனிதர்கள் பேசும் மொழி தெரியாது. அவங்க கூட எப்படி அவங்க பேசுறத நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேக்குது. அது ரொம்ப சுலபம். உனக்காக அனுப்புன அந்த 2 தேவதைகளும் நீ கேட்டறியாத அந்த மொழிய, இனிய வார்த்தையெல்லாம் உனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. மிகவும் பொறுமையுடனும், அக்கறையுடனும் உன்னை பார்த்துப்பாங்க. உன் கூட பேசுவாங்க. உன் கூட ஆஹ் தொடர்புல இருப்பாங்க. அதனால நீ கவலைப்படாதன்ன அந்த கடவுளை அந்த குழந்தை ஏறிட்டு பார்த்துட்டான். பார்த்துட்டு, நான் உன் கூட கீழே போயிட்ட உடனே இது போல பேச விரும்பினா நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டுதான். உடனே கடவுள் புன்னகைத்துக் கொண்டே, உனது தேவதைகள் உனது 2 கரங்களையும் சேர்த்து வைத்து என்னை எப்படி பிரார்த்திக்கணும் அப்படின்னு உனக்கு அவங்க அங்க கத்துக் கொடுப்பாங்க அப்படின்ன உடனே குழந்தைக்கு வருத்தமாயிடுச்சுங்களாம். ஆனா நான் இனிமேல் உன்னை காண முடியாதா? இந்த மாதிரி உரையாடல் வச்சுக்க முடியாதா? அப்போ நான் வருத்தமா இருப்பேன் நான் பூமிக்கு போனாலும் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தையை அணைத்து கொண்டாராம் இறைவன். நான் எப்போதும் உன்னோட தான் இருப்பேன். உன்னின் ஒருவனாக தான் நான் உன்னுள்ள இருக்கிறேன். உனது தேவதைகள் என்னை பற்றி எல்லாம் உனக்கு சொல்லி தருவாங்க. என்னை காணும் வழி என்னன்னு சொல்லிட்டு 3வது ஒரு தேவதையை உனக்கு உணர்த்தி காட்டுவாங்க. அவர் என்கிட்ட நீ திரும்ப எப்படி கனெக்ஷன் வச்சுக்கிறது, எப்படி உரையாடுறது என்பதை அந்த 3வது குருவானவர் உனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதாம். உடனே அந்த தேவதைகளோட பெயர்லாம் முக்கியம் கிடையாது. அவங்கதான் மாதா, பிதா, குரு. இந்த 3 பேரு. அவங்க மீண்டும் என் கூட என்னை எப்படி நீ சந்திக்கணும், என் கூட எப்படி உரையாடணும், என்னுடன் எப்போது நீ இப்ப கலப்பு பெறணும்ன்றத அந்த தேவதைகள் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்வதாக அந்த உரையாடல் அமைந்திருந்தது. அப்ப நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே முன்னில இருந்து இறைவன் கிட்ட இருந்து தான் வந்தோம். இறைநிலையில இருந்து தான் வந்தோம். அந்த இறை தன்மையோட தான் இருக்கும். வெளியே வந்த உடனேதான் இந்த போல புலன்கள் மூலம் தொடர்பு கொண்டு பல விஷயங்களை நம்ம அந்த களங்கங்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம மீண்டும் அந்த இறையை நோக்கிய பயணத்துக்கான பயிற்சி தான் இது என்பதற்கானதான் இந்த உரையாடல் இங்க. அப்போ மகரிஷி அவர்கள் அகத்தவமும் அகத்தாய்வு அப்படின்னு 2 பயிற்சி கொடுத்திருக்காங்க. இந்த அகத்தாய்வும் தான் மன தூய்மை பெறும், வினை தூய்மையும் தர வல்லது அப்படின்னு சொல்லுவாரு. மனம் தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னா மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனம் என்பதை அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, காந்த அலை, உயிரின் படற்கை நிலை மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனதாலதான்
மனம்தான் 5 புலன்கள் வழியா வெளியே வரும் பொழுது எல்லா விதமான இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து அனுபவங்களை பெறுது. அந்த மனதாலேயே மீண்டும் அந்த உயிரையே கவனிக்கக்கூடிய பயிற்சி தான் தவம். இந்த மனம் அந்த 5 புலன்கள் வழியாக இயங்கும் போதுதான் 4 நிலையில இயங்குதுன்னு அருட்தந்தை சொல்றாங்க. பீட்டா நிலை, ஆல்பா நிலை, தீட்டா நிலை, டெல்டா அலை அப்படின்னு சொல்றாங்க. பீட்டா அலை என்பது 14 40 சைக்கிள் பர் செகண்ட் வரைக்கும் ஒரு உணர்ச்சி நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பர்சன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அதிலிருந்து நாம் தவம் செய்யும் பொழுது, தவப்பயிற்சி அந்த உளப்பயிற்சியை செய்யும் பொழுது ஆல்பா நிலைக்கு அந்த மன அலை சுழல் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமைதி நிலையை நோக்கி நம்ம வருவோம். அடுத்து தீட்டா நிலை, அது 7 4 வரைக்கும் செல்லும். அது பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து அந்த நுண்ணிய நிலைக்கு சென்று அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மனதின் அலைநிலை. அதற்கும் அடுத்து போகும்போது டெல்டா அலைன்னு சொல்றாங்க. அது 3 to 1 இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி விரிந்து மனம் தவத்தில் ஆழ்ந்து செல்லும் போது இறைநிலையோடு ஒன்றிய இறைநிலையாகவே மாறிவிடக்கூடிய ஒரு அலைநிலை. அப்ப தவம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மன அலை சூழல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த மனம் ஒருநிலைப்படும். மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் வாழ்க்கை பாதையே மாறும். அதுக்குதான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்ல ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. மனதை ஒருநிலைப்படுத்த புருவ மத்தியில முதல்ல செய்யக்கூடிய தவம் மனவளக்கலை பயிற்சியில ஆக்கினை தவம். அத புருவ மத்தியில நிறுத்தி பழக பழக அந்த உயிர் சுழல் வேகம் குறையும். இப்படி பழகிக்கும் போது நம்முடைய அறிவு முதல்ல கூர்மை பெறும், மனதுக்கு ஒரு உறுதி கிடைக்கும், நுட்பம் கிடைக்கும், அதோட சக்தி ஆற்றல் அதிகமாகும். இதெல்லாம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய அறிவே வேலை செய்யும். அறிவே வேலை செய்யும்னு சொல்றாங்க. எப்போதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பீட்டால இருந்து குறைஞ்சு ஆல்பா அப்படியே குறைஞ்சு வரும் பொழுதுதான் அறிவானது வேலை செய்யும். அப்ப அறிவு வேலை செய்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெளிவு உண்டாகும். தெளிவு இருந்தாதான் நம்ம சிந்தனையே செய்ய முடியும். நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு அந்த மைண்டு போகும். அப்ப சிந்திக்கும் திறன் வந்தாதான் முதல்ல நம்ம ஏன் பிறந்தோம்னு நம்ம யோசிப்போம். நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அதற்கான முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போன்ற யோக பயிற்சிகள்ல இருக்க தவம், உளப்பயிற்சியான தவம் செய்யணும்ன்ற சிந்தனையே நமக்கு வரும். அப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்யணும். அப்ப உடலுக்குள் உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள் தான் அந்த உயிர் சுழற்சினால அதுல இருந்து ஒரு அலை வருது. அதுதான் காந்த அலை. அது ஜீவனுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவகாந்த அலைன்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த உயிர் மேல் மனம் வைத்து தவம் தியானம் செய்யறதுதான் சித்தர்கள் மொழியில குண்டலினி யோகம் அப்படின்னு சொன்னாங்க. குண்டம் என்றால் நெருப்பு, நெருப்புனா ஆற்றல், அந்த எனர்ஜியை தான் அப்படி அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அலி என்றால் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான ஒரு உயிர் தன்மையை குறிக்கக்கூடியது. அதுக்குதான் அந்த குண்டலினி யோகம் அப்படின்னு இந்த தவ பயிற்சி கூட சொன்னாங்க. சாதாரணமாக மனிதர்கள் இந்த குண்டலினி யோகத்தை இந்த சித்தர்கள் வடிவமைத்ததை பின்பற்றுவது ரொம்ப கடுமையா இருந்தது. ஒண்ணுத்துக்கும் ஒரு 12 வருஷம் தேவைப்படுமா. ஒரு தவம் கத்துக்கிறதுக்கும் இன்னொரு தவம் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகுமா. அது போல கொஞ்சம் கடுமையாக இருந்தது. சித்தர்களின் தவ முறையை தற்கால வாழ்வின் சூழ்நிலைக்கேற்ப தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு மனவளக்கலை யோகால கொடுத்திருக்காங்க. மனதை வளப்படுத்த வேண்டியது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. இதை தீட்சை முறை என்ற ஒரு முறையில ஒரு சுலபமான முறையின் மூலமாக உயிர் சக்தியோட மையம் என்பது மூலாதாரம். அந்த மையத்தில் இருந்து கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு வரணும். அதுக்கு முன்னதாக அந்த பயிற்சி பெற்ற குருமார்களால தான் அந்த உயர்த்த முடியும். அவர்கள் தங்களுடைய சக்தியை கொண்டு அழுத்தம் கொடுத்து மேலே கொண்டு வரலாம். அதாவது காந்தத்தை கொண்டு இரும்பை இழுக்கிறது போல குருவானவர் தனது தவ ஆற்றலை கொண்டு மற்றவருடைய குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி மாற்றி வைத்து அந்த பயிற்சியை ஈடுபட செய்வதுதான் இந்த தவ பயிற்சி. இதுக்கு குரு அவசியம். இந்த ஜென்மாவில நாம் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாக தான் நமக்கு குரு அமைகிறார். அப்படி அமைந்தவர் தான் நமக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இது தீட்சை முறையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உயிராற்றல் குருவுடைய உயிராற்றல் நம்மோட சேரும் பொழுது இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து நம்ம முதல்ல வந்துருவோம். இந்த சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் நம்முடைய அறிவானது திருப்பி செயல்பட துவங்கிடும்.
அதான் அருட்தந்தை மனவளக்கலையில 9 வகையான தவ முறைகளை கொடுத்திருக்காங்க. முதலாவதாக ஆக்கினை, துரியம், சாந்தின்றும் சிறப்பு தவங்களாக பஞ்சேந்திரியம், பஞ்சபூதம், துரியாதீத தவம், 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம் சொல்லிட்டு 9 முறையான தவ முறைகள் எல்லாம் நமக்கு எளிய முறையில வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த தவத்தை எல்லாம் முறையாக கற்று தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது சாமிஜி சொல்றாங்க ஒரு கவியில, அறிவுதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் தவத்தில் நிலைத்து நிற்க ஐம்புலன் ஆகிய, அதாவது இந்த தவத்தை நம்ம ஆழ்ந்து செய்யும் பொழுது அதுல தவத்தில் நிலைத்து நிற்கும் போது ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி அவற்றின் மூலம் நம்ம செய்யக்கூடிய அந்த 6 குணங்களிலிருந்து நம்ம 6 குணம் வயப்பட்டு ஐம்பெரும் பழி செயல்கள் எல்லாம் செய்யாம அதிலிருந்து நீங்கி அந்த அறிவானது இறை உணர்வு பெற்று பிறவி தொடரை நீக்கி கொள்ள முடியும் இந்த தவ பயிற்சியை செய்வதன் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது மனோதிடம் உண்டாகும், அறநெறி வாழ்வு இயல்பாக நமக்குள்ள இயல்பாகவே நமக்கு அந்த வாழ்வை நோக்கி நம்ம பயணமா ஆயிடுவோம். அதை ஒரு தனியா ஒரு டிசிப்ளினா நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், கடமை, ஈகையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இயல்பாகவே அமைந்துவிடும். இறை உணர்வு கிட்டும். தேவையற்ற பழக்கத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு அந்த விளக்க வழி வாழ்வை நோக்கி அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். மனம் பிரபஞ்சம் வர விரிவடைய முடியும். சீவகாந்த செலவு குறையும். இப்போ நம்ம நிறைய துன்பத்திற்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாந்த நம்ம எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றதுதான். அப்ப அந்த வேஸ்டேஜை நம்ம குறைக்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் வீணாகாமல் அது பெருகி நிற்கும் போது அதுவே நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னா கூட அதுக்கே ஒரு துணிவும் வைராக்கியமும் இப்ப தேவைப்படுது. அப்ப அந்த வைராகியத்தை அந்த மன உறுதி கூட தவத்தினால் தான் கிடைக்கும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அப்ப மைண்ட் விழிப்பு நிலையில நிற்க பழகிவிடும். தவம் செய்ய செய்ய ஒரு அவேர்னஸ் இருக்கும். எந்த விஷயத்த செய்யும் பொழுதும் அதை ஒரு விழிப்பு நிலையோடு செய்யும் பொழுது அதற்கான அந்த முடிவு நமக்கு நம் வாழ்க்கைக்கு ஏற்றதொரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதாவது ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு, நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் புலன்கள் 5ஐயும் வெற்றியே அப்படின்னு சாமிஜி ஒரு கவியில, இந்த விழிப்பு நிலைக்கு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. தவம் செஞ்சா ஒன்றி புள்ளி அளவில் சுருங்கவும் நம்மளால முடியும். மன அலையாக விரிந்து ஆதி நிலையாக இறைநிலை வரை நம்மால் விரியவும் முடியும். இதுதான் மனிதனோட சிறப்பு, அந்த 6வது அறிவின் சிறப்பே. மனம் விரிந்து பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள அந்த சுத்தவெளி வரை உணரும் தன்மையும் இந்த தவ பயிற்சினால்தான் வரும். அதனால இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் நம்ம அறிவிற்கு புலனாகும். ஆராய்ச்சி அறிவு மிகுந்து விடும். அந்த அறிவில் தெளிவு, துணிவு ஆகியவை எல்லாம் நமக்கு கிடைக்கும். உடலுக்கும் மனதுக்கும், அந்த உடலும் மனமும் அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும். விளைவறிந்த விழிப்பு நிலையில் அது செயலாற்றும். வாழ்வின் நோக்கம் இனிமையான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதன் மூல பிறவியின் நோக்கமும் வெற்றிகரமாக நிறைவேறும். மனித வாழ்வில் அந்த துன்ப விளைவுகள் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த 3 நிலையில தான் சாமிஜி அறிவின் வறுமை நிலை அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவை விளைவறிந்து விழிப்பு நிலையில் நம்ம செயல்படும் பழகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம கிட்ட எழுகின்ற எண்ணம் எல்லாம், அந்த எண்ணத்தை அப்படி நம்ம விழிப்பு நிலையில செயல்படும் பழகி கொள்ள வேண்டும். அந்த டைம்ல எழுகின்ற எண்ணத்தை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தா எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் விளைவாகவும் மலர்ச்சி பெறுது. நல்ல விளைவுகளை தரும் செயல்களை தேர்ந்து அறிவின் தெளிவில் நாம் வாழ வேண்டும். அதற்காக உதவுவதுதான் இந்த குண்டலினி யோக தவ முறை அனைத்துமே. இந்த தவ முறைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய அருகாமையில் இருக்கிற மனவளக்கலை யோகா பயிற்சி மன்றங்கள்ல தவ மையங்கள்ல, அறிவு திருக்கோயில்கள் எல்லாம் முறையாக அருட்தந்தை வழியில ஆசிரியர் பெருமக்கள்லாம், ஞானாசிரியர் பெருமக்கள் அற்புதமா சொல்லி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம நல்ல முறையில் பழகி கொள்ள வேண்டும். நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவர்களுக்கு இதையெல்லாம் அருட்தந்தை அவர்களோட இந்த எளிய முறை தவ பயிற்சிகள் எல்லாம் எடுத்து சென்று எல்லாரோட வாழ்விலும் ஒரு இன்பமான வாழ்க்கை வந்தாதான் தனி மனித அமைதி ஏற்படும். தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியாகவும், குடும்ப அமைதி தான் சமுதாயம் அளவில் விரிந்து உலக அமைதியாகவும்
உலக அமைதியாக மாறும். இதுதான் அருட்தந்தையோட நோக்கமே. அதற்கு இந்த தவப்பயிற்சிகள், அருட்தந்தை அவர்களுடைய தவப்பயிற்சி முறைகள் அத்தனையுமே பயன்பெறும். இதை அனைவரும் கற்றுத் தேர்ந்து வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான